ஏசப்பா நமக்காக என்ன பண்ணியிருக்காரு? சிலுவை சுமந்திருக்கிறாரு, நமக்காக அடிக்கப்பட்டிருக்காரு, ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. பார்த்துருக்கீங்களா? டிவியில பார்த்துருக்கீங்களா? ஏசப்பா யாருக்காக செஞ்சாரு? எனக்காக செஞ்சார். சொல்லுங்க, எனக்காக செஞ்சாரு. எதை நினைச்சு பாருங்க ஜெபம் பண்ணும்பொழுது. அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால அனைவரும் சமூகத்தில் வந்து நிற்கிறோம். கர்த்தாவே சோத்திரம் ராஜா, அந்த மாலைகளில் அந்த பிள்ளைகளோடு கூட அந்த கர்த்தாவே இந்த இடத்துல குடியரசு திரும்பக்காக நன்றி செலுத்துகிறோம். அனைவருடைய சோத்திரம் ராஜா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அந்த கர்த்தாவுடைய ரத்தத்தை அந்த கர்த்தாவே சோத்திரம் ராஜா தெளிக்கிறோம். தகப்பனை சோத்திரம் ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அந்த கர்த்தாவுடைய ரத்தத்தை அந்த கர்த்தாவை தெளிக்கிறோம். அந்த கர்த்தாவே சோத்திரம் ராஜா, அந்த பிள்ளைகள் அந்த கர்த்தாவே நீர் முன்குறித்திருக்கே என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அனைவருடைய சோத்திரம் ராஜா, நீர் அப்படியே அந்த கர்த்தாவை சோத்திரம் ராஜா இருக்கிற காலத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாம் நீ ரட்சிக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம் ராஜா, விதைத்திருக்க இந்த வார்த்தைகள் அந்த கர்த்தாவை 100,000 பணங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே அப்படியே செய்ய கிருபைக்காக நன்றி. நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி. இந்த ரத்தப்பட்டைகளை மூடி மறைக்கிறோம். எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாப்பீராக. அன்றைய சோத்திரம் ராஜா, பிள்ளைகள் படிக்கிற படிப்பு ஆசீர்வதிங்க. அன்றைய பிள்ளைகள் மூலமா அந்த கர்த்தாவை பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. அந்த கர்த்தாவை சோத்திரம் ராஜா, இவர்கள் மூலமா அந்த கர்த்தாவை இந்த கிராமம் ஆசீர்விக்கப்பட்டிருக்கட்டும். அன்றைய சோத்திரம் ராஜா, அப்படியே செய்ய கிருபைக்காக நன்றி. நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி. அந்த கர்த்தாவே சோத்திரம் தொடர்ந்து அந்த கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் அந்த கர்த்தாவே இந்த பிள்ளைகளையும் உங்கள் பெற்றோர்களையும் அந்த கர்த்தாவே இந்த சுற்றி எல்லா குடும்பத்தாரையும் உங்கள் கருத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அந்த கர்த்தாவை கிராமத்தை உங்கள் கருத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே அனைவரே சோத்திரம் ராஜா, உங்களுடைய அந்த கர்த்தாவை கருத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். அனைவரெல்லாம் அந்த கர்த்தாவே அது சீக்கிரத்தில் அந்த கர்த்தாவை சோத்திரம் ராஜா ரசிக்கப்பட போகிற திருவிக்காக நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம் ராஜா, அந்த நாம மகிழ்ப்படும்படியாக அந்த கர்த்தாவே இந்த பிள்ளைகளை கொண்டு அந்த கர்த்தாவை அநேக காரியங்கள் அந்த மகிழ்ச்சி திருவிக்காக நன்றி. நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி. அந்த கர்த்தாவை சோத்திரம் உங்களுடைய சுற்றுக்காக அந்த கர்த்தாவை இந்த பிள்ளைகளை பேசுகிறோம். அனைவரை சோத்திரம் தொடர்ந்து வழிநடத்துகிறாக வீட்டு வசனமா இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நல்லதாகவே. எல்லாரும் கை கொடுங்க, எல்லாம் கை கொடுத்து பிரைஸ் சொல்லுங்க. அவங்க கை கொடுத்து பிரைஸ்